ஸ்டாலின் ஐயா, காங்கிரஸ் நமக்கு வேண்டாம் ஐயா. நமக்கு பலமான கூட்டணி கட்சி இருக்கு, மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி நமக்கு வேணாம் ஐயா, அவனை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல டிஎம்கே உறுப்பினர்கள்ல இருந்து, கட்சிக்காரங்கள்ல இருந்து, தொண்டர்கள் இருந்து எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, கட்சியில் இருக்கிற எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து எல்லாருமே ஸ்டாலின் சார் கிட்ட சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ் வேண்டாம், ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த கோவத்தையோ அந்த எதிர்ப்பையோ இல்லை காங்கிரஸை பற்றி எந்த வார்த்தையோ டிஎம்கே சைட்லேருந்து வந்திருக்காது. ஐயா, பொறுமையா இருக்கலாம் ஐயா, அதுக்காக இவ்வளோ பொறுமையா இருக்கக்கூடாது ஐயா. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க ஐயா. அவங்களாலதான் நம்ம ஜெயிச்சோம், அவங்க ஓட்ட வாங்கி ஜெயிச்சோன்னு சொல்றாங்க ஐயா. 2006 அவங்க தான் நமக்கு ஆட்சி அமைச்சு கொடுத்தேன்னு கண்டாமானிக்கு பேசுறாங்க ஐயா. ஐயா போதுயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சார் எந்த இடத்துலையும் ஒரு வார்த்தையும் விடாம கட்சிக்காரங்களையும் எம்எல்ஏ எம்பிஸ் யாருமே எங்கேயுமே காங்கிரஸை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டிஎம்கே பார்த்து தான் கத்துக்கிடணும். இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலினை பார்த்திருக்கீங்க இல்லையா, இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். உங்க கட்சியில இருந்து மாணிக்கம் தாகூரோ இந்த கிறிஸ்தோடவரோ கண்டாமானிக்கு பேசும்போதெல்லாம் சிதம்பரம் என்ன பண்ணாரு, ஏன் அப்பெல்லாம் காங்கிரஸ்க்கு எதிர்த்து ஒரு குரல் கூட இவர் கொடுக்கல. அப்ப சொல்லிருக்கணும் இல்லையா, ஸ்டாலினை தமிழக அரசை பத்தி அப்படி பேசாதீங்க, டிஎம்கே கட்சியை பத்தி அப்படி பேசாதீங்க, தலைமை பேசி முடிவு பண்ணிக்கும், நீங்க யாருமே தேவையில்லாத இன்டர்வியூஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லையா. அதை ஒரு இடத்துல கூட சிதம்பரம் அவர்கள் சொல்லவே இல்லையே. லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு உங்களோட தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு ஒரு எண்ட் டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் ஓடி வராருன்னா அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எங்க எல்லாருக்கும். 150 வருஷம் பழமையான கட்சி, எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ அரசியலையும் எத்தனையோ தலைவர்களையும் பார்த்துட்டு வந்த கட்சி. நீங்க நேத்து ஒரு டிவிக்கே நம்பி போறேன்னு சொல்றது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். இதை நான் சொல்லல, உங்க கட்சியோட முன்னாள் துணைத் தலைவர் கோவண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் அது மட்டும் சொல்லல. ஆனா இவ்வளோ பேசியும் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே ஒரு கோவப்படல, காங்கிரஸ் கட்சிக்காரனை பத்தி தப்பா பேசல, ரொம்ப சகிப்புத்தன்மையோட நடந்துகிட்டார் இல்லையா. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்படிப்பட்ட தலைவரை நான் இந்தியாவில இவ்வளவு நாள் ஆச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசவே பயப்படுற தலைவர்களுக்கு மத்தியில தமிழ்நாட்டில இருந்து ஒரு தலைவர் இவ்வளவு தைரியமா பிஜேபி எதிர்ப்பு அரசியலை பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சிக்காரனோட கடமை.